சரவணபவாய நமக. ஓம் சரவணபவாய நமக. ஓம் சரவணபவாய நமக. ஓம் சரவணபவாய நமக. அக்கணியில் சூடு போல் அபிநயமான சக்திகள் உண்டு. அந்த சக்தியானது விசிறி விம்பித்து சுத்த பிரம்மத்தை நோக்கும் பொழுது அதற்கு பிரம்மம் என்ற ஒரு பெயர் வந்தது. சுத்த பிரம்மத்திடத்தே பெண்களுக்கு புருஷ சரீரத்திலே இன்பம் செலுத்தது போல் உற்று நோக்கவே ஊமையாக இருந்த பரணம் சப்தித்த ஓங்காரமானது பறை என்ற நாமம் தாங்கியதாலே சிவன் என்ற பெயர் வந்தது. சிவன் சக்திகளை ஈன்றும் சக்திதான் சிவத்தை ஈன்றும் உலகு உயிர் எல்லாம் ஈன்றும் வரும் பிரம்மச்சாரியாகவும் பான்மொழி கன்னியாகவும் என்ற நிலையில் சிருஷ்டி திதி சம்காரம் உத்தரவும் அனுக்கிரகம் சொல்லப்பட்ட 5 மொழிகளை சேர்த்து வைத்து இந்த உலகத்தில் சமரசம் நடந்த பொழுது அசுரனுக்கும் மங்களகேசுக்கும் பிறந்த சுரசை சொல்லப்பட்டவள் சுக்கரன் இடத்திலே கல்வி பயின்று மாயை என பெயர் பெற்று காசி முனிவனை கூடிய சூரப்பன் சிங்கமுகன் தாரு என்று சொல்லப்பட்ட 3 ஆண் குழந்தைகளையும் அஜம்பிகின்னு சொல்லப்பட்ட ஒரு பெண் குழந்தையை பெற்றார். பின்பு சூரப்பாடியும் சிவனை குறித்து தபம் செய்து 1008 அன்னங்களையும் ஆளுகின்ற வரத்தையும் எக்காலத்திலும் சாகாத வரத்தையும் பெற்றார். பின்பு அவன் தேவர்கள் எல்லாம் இம்சைகின்ற பொழுது மாணவரெல்லாம் சென்று சிவனிடம் முறையிட சிவனுக்குரிய ஈசானம் தற்போடம் வாகனம் அகோரம் சத்தியசுகம்னு சொல்லப்பட்ட 5 மூங்களை ஒன்றாக சேர்த்து அவன் எட்டிலிருந்து 6 தீப்பொறிகளாக வெளிவந்தன. அப்பொறிகளை சரவணத்தை விடும்படி அக்கறை அழைத்து கொடுக்க அவனை தாங்க முடியாமல் கங்கையை சேர்த்தார். கங்கை சரவணத்தை சேர்க்க அங்கு 6 காத்திரி பெண்கள் வேண்டுகுலத்தை நீங்கி 6 பொறிகளும் 6 குழந்தைகளாக திகழ்கின்ற பொழுது அன்னை பராசக்தி குழந்தைகளை பார்த்தார். 6 குழந்தைகளுமே அழகாக இருப்பதனால் எதை எடுப்பது எதை விடுவது தெரியாமல் திக்குத்தடுமாறி 6ஐயும் அப்படியே ஒன்று சேர்த்து அணைத்தார். அப்போது 6 உருவாய் அனாதே பலவாய் ஜோதி விளைவித்தோர் மேனியாக கருணைக்கு ஒரு மோகல் 12 கரங்களும் கொண்டான ஒரு திருமூர்கள் என்று வைத்தேன். பின்பு என் தந்தையின் கட்டளைப்படி திருச்செந்தூரை சோழனை சம்ஹாரம் செய்து சிறுத்தணிகையிலும் திருத்தணிகை மலையிலே கழுகுகள் என்னையும் தினமும் இவ்விடத்தில் தூக்கி போவதால் கழுகாசலம் என்ற பெயரோடு தான் நான் கருத்தரை விட்டிருக்கிறேன். என்னை தேடி நாரத மகாமுனி வருவாராம். ஆனால் இன்றும் எவ்வளவு நேரமாகிறது, இதுவரையும் அவரை காணவில்லை.
ஏதோ கானம் கேட்கிறது. இந்த கானத்தை கேட்டால் நாரதர் வருகிறார் என்று அர்த்தம். வரட்டும், பார்க்கலாம். அன்பர்மன கோவில் கொண்டவா அரும் பெரும் பரம்பொருளே இவாவா. அன்பர்மன கோவில் கொண்டவா சபாபதி திக்கு புகழாதியமா மல்லதனி என்பர்மான கோயில் கொண்டவா. கனக சபாபதி திக்கு புகழாதியமா மல்லதனி என்பர்மான கோயில் கொண்டவா. அரும்பெரும் பரம்பொருளே இவாவா வாவா. ஞான பண்டிதா நாரத வணக்கம் ஐயனி. வணக்கம். மங்களம் உண்டாட்டும் நாரதரே. என்னுடைய ஆசி தங்களுக்கு என்றைக்கும் வைத்திருக்கும். தங்கள் சித்தம் என் பாக்கியம். இனிதான சுரம் ஞானே இசை மேதையே குயர்வான தபயோகியே எனதன்பு குயர்வான தபயோகியே இனிதான சுரம் ஞான இசை மேதையே இனிதான சுரஞான இசை மேதையே இனிதான சுரம் ஞான இசை மேதையே எனதன்பு குயர்வான தபயோகியே எனதன்பு குயர்வான தவயோகியே எனதன்பு குயர்வான தபயோகியே இனிதான சுரம் ஞான இசை மேதையே
காணப்பெரியவர்கள் கழகத்துக்குரியவர்கள் தங்களுடைய வருகையால் எனக்கு ஒரு மட்டில்லா மகிழ்ச்சியும் ஒருவித மகிழ்ச்சியும் தருகிறது. ஆனால் இந்த மலைவாடியை தேடி வந்த மர்மம் என்னவென்று நான் அறிந்து கொள்ளலாம். கனி கண்டு வந்திருக்கிறேன் முருகா. கனியா? ஆமாங்க. முன்பு காலத்தில் கொண்டு வந்தீர்களே, அதனால கிடைச்சது கோவண துணி, சிறப்பு கொடுத்தது பழம். நீ இப்பொழுது கண்டு வந்த கனியை நாங்கள் சென்று கொண்டு வர வேண்டும். ஓஹோ, அப்படி என்றால் இந்த வேலுக்கு வேலை வந்துருச்சு. பொழுதுக்கு அப்புறம் வேலை சும்மா தானே இருக்கு. இந்த வேலுக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லி தாங்கள் சென்று அந்த கனியை கொண்டு வர வேண்டும். அப்படி என்றால் நான் சென்று அந்த கனியை கொண்டு வர வேண்டும் என்றால் நான் கொண்டு வந்த கனி பெருமையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். உண்மை, உண்மை, முற்றிலும் உண்மை. பெருமைகள் உண்டு, பெருமை உண்டு. ஏன்னா எனக்கு உகந்த கனி என்றால் பெருமைகள் நிச்சயமாக இருக்க வேண்டும். இல்லாமல் மைத்துரன் பார்த்து வர வேணாம். அதுதானே, நீங்கள் பார்க்கும் கனி அனைத்துமே கனியாக இருந்தாலும் எதா இருந்தாலும் கருத்துக்கள் ஏராளமாக இருக்கும், பெருமைகள் ஏராளமாக இருக்கும். மச்சான் உள்ள கருத்து இருக்கு. அப்படியா? அப்படி என்ன சொல்லுங்கள். கட்டு வந்த கனிக்கு உள்ள கருத்து இருக்கு. சொல்லுங்க. சொல்றேன். சக்கரவாகத்துல மாங்கனிக்கும் தேன்காதாலி வங்கடிக்குமே நிற்கும் முருகா. முருகா முருகா முருகா. மகனி கோதலி மகனி கோ கண்டு வந்தே முருகா 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 முருகா. ஒரு பூங்கனியை கண்டு வரும் பூரித்தே, ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் பூரித்தே. அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வீர் முருகா. அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வீர் முருகா. முருகா முருகா முருகா. மா வாழை பலாண்டு சொல்லக்கூடிய முக்கடிகளுக்கு உயர்வான கனி இக்கனி. மாங்கனிக்கும் தேர்ந்ததளி வங்கனிக்கும் மேலனிக்கும் பூங்கனியை கண்டு தாங்கள் மனம் பொறித்தீர்கள். தாங்கள் அடைய வேண்டும் என்று மனம் பொறித்தீர். அக்கனியை நான் இப்பொழுதே சென்று கொய்யாமல் கொய்து அணைத்துக் கொள்ள வேண்டும். அணைக்கண அப்படி என்றால் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பால் என்று சொல்லப்பட்ட 5 வகையான நிலப்பரப்பில் தங்களுடைய கண்ணுக்கும் கருத்துக்கும் இன்பம் வந்தது. அப்படித்தானே? அழகாக. அப்படியா? 2 முனிகே ஆமாங்க. 5 புலங்கள் என்றால் என்னென்ன? மெய், வாய், கண், செவி. ஒவ்வொன்றும் செய்ய வேண்டிய பணிகள் ஒவ்வொன்றும் உண்டு. கண்ணால் பார்க்கலாம், காதால் கேட்கலாம், நாசியால் நுகரலாம், அதே மாதிரி நாவால் சுவைக்கலாம். மெய் என்ற மேனிக்கு நீங்கள் எதால் பார்த்தீர்கள்? கண்ணால் பார்த்தேன். என்ன? காதால ரீங்கார துணி ஓசை. கண்ணால பார்க்கும்போது என்னென்ன தெரிஞ்சிச்சு?
உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு நான் நினைத்தேன் அது போல தெரிந்தது. காதினால் கேட்டீர்கள். ஆமாங்க. என்ன கேட்டீங்க? இலைமரவு காய்மரவு இல்ல என்ன அந்த நாதம். ஓ கனி பக்கத்துல இருக்கு. அந்த கனியை முறதுக்கு ஒரு இலை இருக்கு. அந்த வீசுற தென்றல்ல அப்படி ஒரு ஆய்வு ஏற்பட்டு அப்ப அந்த கை விரலினில் பிறந்தது நாதம். சரி அப்படின்னு ஒண்ணு சொன்னா போதும். அப்படியே இந்த இனிமையான காலத்தை கேட்டேன். சரி அப்படி பிறகு மீதமுள்ள மூணும் சேர்த்து நாசி உங்களுக்கு தரும். நாசி நாவு மனம் அது மூணு உங்களுக்கு சேர்த்து தரும். அது உங்களால முடியாது. ஏன்னா முற்றும் சொந்த முடிவு இல்லவா? அது மூணும் இல்லாதவல்ல நானு. அப்படின்னா இவ்வளவு அழகான பெருமை வாய்ந்த கனி இவ்வளவு நேரமாக அந்த கனியாக அந்த வனத்தில் இருந்தால் பார்த்து எவ்வளவு நேரம் ஆகுது? ஆமாங்க. இதுவரைக்கும் தனியா அந்த வனத்தில் அந்த கனி இருந்தா பச்சைகள் கண்டால் பச்சம் என்றால் பயம் வேண்டாம், அச்சம் இல்லாம போகலாம். கனியை பறவை இனங்கள் எல்லாம் பார்த்தால் தொடர முடியாதுங்க. மனம் வாக்கு காயம் மும்மல பச்சைகளுக்கு எட்டாது. ஏன் அவ்வளவு அசிங்கமா இருக்குமா? இல்லங்க, அபூர்வமாவா இருக்கு. பிடிக்காம இருக்குமா? எட்டாத உயரத்தில் கனி. பறவை இனங்களுக்கு எட்டாமல் கனி இருக்கிறது. உங்க அப்படியே மூணு மும்மல பச்சையில எட்டி பிடிச்சு ஆடிச்சு. ஆனா இந்த புள்ளைய தொடக்கூட முடியாது. அப்ப எனக்கு எட்டுமா? தங்களுக்கு எட்டும். எதுக்குமே எட்டாத கனி எனக்கு எட்டுமா? உங்களுக்கு எட்டுங்க. அப்படியா? அவ்வளவு பெரிய எட்டப்பட்ட ஆள் இல்ல நீங்க. ஓஹோ. எட்டாத கொம்பில் இருக்கும் அக்கனி எப்படி போய்விடலாம்? எட்டாத கொம்பில் அக்கனி எப்படி போய்விடலாம்? எட்டாத கொம்பில் இருக்கும் அக்கனி எப்படி போய்விடலாம்? எட்டாத கொம்பில் இருக்கும் அக்கனி எப்படி போய்விடலாம்? நான் 8 மணிக்கு ரூபம் பண்ணதை பற்றி ஏறி பறித்திடலாம். 8 மணிக்கு ரூபம் பண்ணதை பற்றி ஏறி பறித்திடலாம். நான் 8 இந்த கனியை பறிப்பதற்காக 2 கொம்புகள் இருக்கிறது. ஏதுவாக இருக்கு. அந்த கொம்புதான் உங்களுக்கு தெம்ப கொடுக்கிறது. கொம்பை பிடித்து நான் ஏற வேண்டும். அப்படின்னா கொம்புக்கு கீழே இருக்கிறதா கனி, கொம்புக்கு மேலே இருக்கிறதா? கொம்பை பற்றினாலே தெரியும் கனி எங்க இருக்கணும். ஏன்னா கனி கொம்புக்கு மேல இருந்தா கொம்பை பிடிச்சி ஏற வேண்டிய அவசியம் வரும். ஆமாங்க. கொம்புக்கு கீழே இருந்தா பிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கனி எங்க இருந்தாலும் சரி, நீங்க இந்த 2 கொம்பை பற்றினா தான் கனி உங்க கண்ணுக்கே தெரியும். கனி எங்க இருந்தாலும் கொம்பை நான் பிடித்தால் தான் கனி கிடைக்கும். மச்சான் ஒரு கட்டாயம் இருக்கு. இல்ல இன்னொரு மச்சான், இப்ப கனிய செடியில பாத்திருப்பிய, கொடியில பாத்திருப்பிய, மரத்துல கிளையில கூட பாத்திருப்பிய. எல்லா கனிகளையும் காம்புல தான் கனி இருக்கும். உண்மையா பொய்யா? காம்புல தான் கனி இருக்கும். காம்புல தான் எல்லா கனியும் இருக்கும். ஆமா மச்சான் பார்த்த கனி அப்படி இல்ல. பிறகு கனியில தான் காம்பே இருக்கு. உண்மையிலேயே அதிசயமான கனி, உங்களுக்காக உருவாக்கப்பட்ட கனி. நாங்களாம் சேர்ந்து செஞ்சு உருவாக்கின கனி. யாகம் செஞ்சு இவ்வளவு பெருமை வாய்ந்த கனியா? உண்மையான கனி. கனி பிடிச்சி ஏறலாம். நீங்க நம்பி பிடிச்சி ஏறலாம். அப்படி ஏறும் பொழுது கொம்பு ஏதாவது என்னை தாங்க முடியாம கம்புனா அப்படி பிடிச்சாலும் முடியுனா புளியா கொம்பா பாத்துன்னு முருங்கா கொம்பா டொசக்கன்னு ஒடிக்கிறதுக்கு அப்படியே சும்மா அப்படி வசதி மிக்க மேன்மையுள்ள அக்கறை கவிதம் மேமும் குறிகள் உண்டோ? மிக்க மேன்மையுள்ள அக்கறை மேமும் குறிகள் உண்டோ? நாரதே மேமும் குறிகள் உண்டோ? காலத்தால் அழியாத உங்கள் வாழும் ஆதரும் கனி மன்னனே நாவரு மொழி கொள்ளுமே. உயிர்ந்த முகம் உண்டு, கொங்கைகள் 2 உண்டு. உயிர்ந்த முகம் உண்டு, கொங்கைகள் 2 உண்டு. கண்களுண்டு 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 எங்களுக்குள்ளே குறிகள் இருப்பதாலே
ஆமாங்க. இல்ல நீங்க சொல்லும் கருத்துக்கள் அனைத்துமே ஒரு கனிக்குள்ள அடையாளங்களமாக தெரியலையே. யாரு சொன்னா கனின்னு? அதுதானே ஒரு கன்னிக்குள்ள அடையாளமாக தெரிகிறது. கண்டு வந்தது கனியா இல்லை கண்ணியா? உங்களை கண்ணி வச்சாச்சு மாப்பிளே. உங்களை கண்ணி வச்சாச்சு. எப்படி? அதாவது குருவிகளுக்கு வைக்கிறதும் கண்ணிதான். சரி. ஆம்பளைகளுக்கு வைக்கிறதும் கண்ணிதான். குருவிகளுக்கு வைக்கிறது நரம்பு கண்ணி. அது 3 சுழின்னா கண்ணி. அதுல சிக்கனா கால் மாட்டிக்கும், பறக்க முடியாது. வேடம் முடிச்சு போட்டு நச்சு விடுவேன். அப்புறம் ரசம் தாண்டி கொதிச்சுறாங்க. அதே மாதிரி 2 சுழி இன்னனா போட்ட கண்ணின்னு பெண்ணுக்கிட்ட எந்த ஆம்பளை மாட்டினானோ அதுக்கப்புறம் வாழ்க்கை அப்படித்தான். உங்களை கண்ணி வச்சாச்சு. பார்த்து வந்தவள் சுந்தரவள்ளி. ஓ, வள்ளியை பார்த்து வந்தீங்க. பாதியில் கொடுத்த வாக்கு பாதியில் நிற்கிறது. என் சேதி கட்டி நீங்க வேலையை முடிக்கணும். இவ்வளவுதானே? அவ்வளவுதான் மாப்பிள்ள. நான் இப்பொழுதே சென்று இந்திர கட்டது பண்ணால, சந்திர கட்டது பண்ணால, என் மாப்பிள்ள முருகன் கட்டது பண்ணால இருக்கவே கூட. என்னையா ஆம்பளை புத்தி அவசர புத்தின்னு போங்க. இத்த பெரிய ஆயுதத்தை கொண்டு போனா பயந்துட மாட்டாளா? ஓஹோ, அப்ப எப்படி செல்ல வேண்டும்? சுரிக்கிறணும். ஓ, ஆயுதங்களை ஆயுதத்தை எல்லாமே இந்த ரூபத்தையும் மாற்றி. சரி. ஒரு வேர்னாக ஒரு மாதிரி கையில அம்பு எடுத்து, மானே அடி மானே, உங்களுக்கு மாண்புகள்ல உங்களுக்கு அம்மா வர எப்படி போறிய எப்படி போறிய அடி மானே அடி மானே மானே உங்கள் மையால் நானே 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 அடித்தேனே அடித்தேனே தேடி என்று வந்தேன் நானே 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 உங்கள் மையால் நானே 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 மானே என்று சொல்லி அங்கு சென்றால் வேறு வம்பு எதுவும் வராது. உங்களை கேணி ஆகணும்னு நினைப்பா. ஓஹோ, நமக்கு இது வாட்ச சேனை எப்படி? அப்படியா? நேர தூக்கிட்டு நைய போடுங்க, பைய போடுங்க, இடையில நான் கைய போடுறேன். அப்படியே ஆக்கினாரே. தாங்கள் சொன்னபடியே நான் ஒரு மானை காரணமாக வைத்து அங்கு சென்று அந்த வள்ளியை கடிமரம் முடித்து விளையாடி விளையாடி காந்திரம் வந்து காட்சி சென்று வாருங்கள். விதமா இதெல்லாம் ஒருத்தன் கயிறு கிடைக்கல உனக்கு. எனக்கா உங்களுக்கா? நாட்டுக்கு நிக்க கூடாது. ஏன் அங்கிட்டு கிடது அங்கிட்டு சொல்லி, அங்கிட்டு கிடது இங்கிட்டு சொல்லி ஏதோ ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறீங்களே. இந்த ஒரு சாம் வயிறு இங்க கத்துனாத்தா வீட்டுல 4 சாம் வயிறு தூங்கிட்டு இருக்கு. உழைக்கிறவன் 1 கோடியா, உட்காந்துக்கிறது 9 கோடியா. அப்புறம் எப்படி நம்மளாம் நாடு வல்லரசு ஆகுது? ஆமா, இதை பேசினோம்னா இது நமக்கு பெரிய இடத்து சமாச்சாரம் நமக்கு வேண்டாம். ஒரு சின்ன கருத்து சொல்லிட்டு என் படியை நிறைவு செய்கிறேன். ஒரு தாய் வயிற்றில் பிறந்தா அண்ணன் தம்பி கூட பிறந்தவன். ஆமா, என் தம்பி பிரகாசம் செல்வம் மாதிரின்னு வச்சு அண்ணன் தம்பி 2 பேரும் உழைச்சி சம்பாதிச்சவங்க தான். உழைச்சி சாப்பிட கொடுங்க. என்ன ஒரு விஷயம், பிரம்பு வெட்டி கூட பின்னி விற்கிறது. 2 பேரும் காலையில தூக்குச்சட்டியில பழைய ஊத்தி சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பை போட்டு தூக்கிச்சட்டில கொண்டுட்டு வருவாங்க. காலையில போறவங்க சாயந்தரம் தான் வருவாங்க. இப்படி வெட்டி தூக்கிட்டு இது எல்லா நாளும் நடக்குது. இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இவனுக்கும் பிள்ளை குட்டி இருக்கு, அவனுக்கும் பிள்ளை குட்டி இருக்கு. குடும்பம் பிரிஞ்சிருந்தாலும் அண்ணன் தம்பி ஒன்னாங்க. இதுல நல்ல விஷயத்தை கவனிக்கணும். கூட பிறந்த அண்ணன் தம்பி என்னைக்கு ஒன்னாத்தியா இருப்பேன். எப்படி கூட பிறந்த அண்ணன் தம்பி என்றைக்கு ஒன்னாத்தியா இருப்பேன். ஆனா வாழ வந்த திருமகள் 2 பேரும் ஒன்னா இருந்தது வரைக்கும் பாத்திருக்கீங்களா? கிடையவே கிடையாது. உங்க தம்பி மட்டும் அப்படி இருக்காரு, நீங்க மட்டும் இப்படி இருக்கியா. அப்ப சம்பாரிச்சாங்க. இவன் 2 பேரும் ஒத்துமையா போய் பிரம்பு அறுக்கிறாங்க. அடுத்தா மூங்கில வெட்டிக்கிட்டே இருக்கான். கடைசி அந்த நேரம் வந்துருச்சு. அந்த பொழுது சாஞ்சிருச்சு. கொண்டு போன கஞ்சியும் குடிச்சிட்டாங்க, நிறைய வெட்டிட்டாங்க. கடைசியில ஒரே ஒரு தூரம் மிச்சம் இருக்கு. இதுதான் அண்ணங்காரன் போய் வெட்டுறான். ஒரு மூங்கில வெட்டினா பாருங்க, 2ஆ உடஞ்சி மூங்கில இருந்து வெறும் தங்க கட்டியா போட்டுது. தம்பியாரம் பார்த்தேன். இன்னொன்னு வெட்டினா பாருங்க, அது 2ஆ பிளந்து வெறும் தங்க கட்டியா போட்டுது. 2 பேரும் மாத்தி 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 வெட்டுறாங்க. மூச்சு போச்சு பாருங்க, இவ்வளவு தங்க கட்டி. அண்ணன் தம்பிக்கு சந்தோஷம். டேய், உன் குடும்பம் நல்லா இருக்கும், என் குடும்பம் நல்லா இருக்கு. இவ்வளவு ஆண்டவன் கொடுத்திருக்கான் நமக்கு. சிவராத்திரி அதுவுமா இன்று கொடுத்திருக்கான். அதனால இந்த தங்கத்தை பூரா அள்ளி வீட்டுக்கு போமா. மூங்கிலோட கடந்துட்டு போகுது. தங்கம் தான் கிடைச்சிருச்ச, பருத்திய புடவையா காய்ச்சிருச்சு. நமக்கு எதுக்குடா இது? ஏன்னா பழசை மறந்துடுவாங்க. பணம் வந்துட்டாலே, பணம் வந்துட்டா அந்த பாதையை திரும்பி பார்க்க மாட்டாங்க. அதான் மனிதனுடைய இயல்பு. அப்ப என்ன செய்யலாம்? இருட்டு நேரம், இந்த மாதிரி வசந்த இது விடியார் காலம்.
அப்ப அவன் சொன்னான், அண்ணங்காரன், டே தம்பி பசியா இருக்கு, தெரியுது பாரு ஒரு வெளிச்சம், சிமிழ் விளக்கு குடிச்சேன்னு நினைக்கிறேன், அங்க போயிட்டு கொஞ்சம் கஞ்சி வாங்கிட்டு வா, கரைச்சு குடிச்சிட்டு இதோ தங்கத்தை பூரா மூட்டை கட்டி அள்ளிட்டு போயிடுவோம்னு அண்ணங்காரன் சொல்றேன் தம்பிக்கிட்ட. தம்பிக்காரன் சரிங்கண்ணே அப்படின்ட்டு போயிட்டான். இவன் போயிட்டு தூக்குச்சட்டியில அந்த கஞ்சி வாங்கிட்டு வரதுக்குள்ள அண்ணனுக்கு மனசு மாறுது. இவ்வளவு தங்கத்தையும் தம்பிகிட்ட போடுறத அவன் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவானே, நம்மளை மதிக்க மாட்டான் நாளைக்கு. தம்பின்னு ஒருத்தர் இருந்தா தானே சம்பவ பங்கு கொடுக்கணும். பக்காளி இவனை கொண்டுட்டோம்னா அண்ணங்காரன் அடிக்கணும். இவன் என்ன பண்ணிவிட்டான், மூங்கில் கம்பை எடுத்து ஈட்டியா பூரா செதுக்கி வச்சிருக்கான் தம்பியை கொள்றதுக்கு. தம்பியாரன் கஞ்சி வாங்க போனானா இல்லையா, அவன் அங்க கஞ்செல்லாம் வாங்கிட்டான். வர்ற வழியில அவனுக்கு ஒரு எண்ணம், இங்குட்டு தங்க இருக்கு, அண்ணனுக்கும் பாதி கொடுக்கணுமா, சே தப்பு இல்லது, இதப்புறம் நம்ம தூக்கிட்டு போனா நம்ம கொண்டாடி எவ்வளவு சந்தோஷப்படுவேன், அதனால அண்ணனை கொண்டு விடுவோம் அப்படின்னு வர்ற வழியில விஷத்தை கலந்துட்டான் ஜோத்துல. அண்ணன் தம்பி 2 பேரும். இவன் இருட்டுக்களை வர்றியான், அண்ணா அண்ணான்னு வந்தேன். அண்ணங்காரன் பார்த்தேன், தம்பி நான் இங்க வேண்டா இருக்கேன் வாடான்னா. இருட்டுக்களை வந்தேன், எடுத்தா மூங்கில ஒரே சொருகு, அம்மாண்டா கீழே விழுந்துட்டான். தம்பி செத்து போயிட்டான். இப்ப இவனுக்கு சந்தோஷம், தம்பி செத்து போயிட்டான். இந்த தங்கமுறை நமக்கு தேவை. என்ன செஞ்சிருக்கணும், கட்டிக்கிட்டு அள்ளிட்டு போயிருக்கணுமா இல்லையா, இவளுக்கு ஒரு நப்பாசை, தம்பி தான் செத்து போயிட்டானே, இருக்கிறத அந்த கஞ்சியை குடிச்சுட்டு இதை அள்ளிட்டு போயிடுவோமே அப்படின்னு இவனுக்கு ஒரு எண்ணம். இவன் போய் அதுக்கு மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு இந்த கஞ்சியை குடிக்கணும்னு கஞ்சி எடுத்து குடிக்க, அதுல என்ன கலந்துருக்கு, விஷம் கலந்துருக்கு. தம்பியாரே விஷத்தை வச்சுக்கிட்டேன். இவங்க சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்துக்குள்ள வாய் மூக்கு முகர நொற தள்ளி நாக்கில் வெஞ்சு தீ விழுந்துட்டான். இப்ப அண்ணனும் தம்பியும் செத்து போயிட்டான். தங்கம் தங்கமாகவே என்றைக்கும் இருக்கிறது. தங்கம் தங்கமாக இன்னைக்கு 1 லட்சம் ரூபாயை தாண்ட போகுது பவுனு. அது வாட்டுக்கா போயிட்டு இருக்கு. ஆனா இடையில ஆசை இருக்கணும், அளவோடு இருக்கணும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. பணம் நமக்கிட்ட வேணும், அவசியம்தான், பணம் இல்லாம வாழ முடியாது. ஆனால் நல்ல முறையில நமக்கு போதிய அளவில் சேர்த்து வச்சு பிறருக்கு உதவி செய்வது பெரிய விஷயம் என்று சொல்லி அஞ்சற மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தாள், தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தார். அங்கு பிறந்து விட்டோம், சங்கம் வளர்த்து விட்டோம்,
பூட்டை திறந்து விட்டால் உறுதி பறந்திடும். கையில் விளக்கு இப்போ கடமையன அழைத்தோ. நான்கு சுமத்துக்குள்ளே தினம் நாட்டியம் ஆடுகின்றோம். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. விதியின் ரதங்களிலே நாம் நிறைந்து பயணம் செய்தார். இது ரதங்களிலே நிறைந்து பயணம் செய்தார். மதியும் கலங்குதடா, மயக்கம் அருகுதடா. மதியும் கலங்குதடா, இதில் மயக்கம் வருதுதடா. கொடுக்க எதுவும் இல்லை, கொடுத்து முடிந்ததடா. கணக்கை முடித்து விட்டேன், ஒரு கடமை முடிந்ததடா. மனிதன் நினைப்பதுண்டு யார் நினைப்பதுண்டு? இறைவன் நினைப்பதுண்டு மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும், வாழ்வு நிலைக்கும், வாழ்வு நிலைக்கும். அமைதியான அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும். அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும். காற்றினிலும் மழையினிலும் கலந்து வைக்க இடியினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றால் ஆடும். ஓய் ஓய் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும். தென்னையில கீற்றினிலே தென்னையில கீற்றினிலே தாலாட்டு தன்றலது. தென்னையில கீற்றினிலே தாலாட்டு தன்றலது. தென்னை தனி தாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது. தென்னை தனி தாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது. அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தால் நாடும். ஆற்றகரமேற்றினிலே ஆடி நிற்கும் நானலது. ஆற்றகரமேற்றினிலே ஆடி நிற்கும் நானலது. காற்றடித்தால் காய்வதில்லை, கனிந்த மரம் வீழ்வதில்லை. காற்றடித்தால் காய்வதில்லை, கனிந்த மரம் வீழ்வதில்லை. அமைதியான நதிகளிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும். நாடனில காலெடுத்து நடந்து வந்த பெண்மை இது. நாடனில காலெடுத்து நடந்து வந்த பெண்மை இது. நாணம் என்னும் தென்றலிலே தொட்டில் கட்டும் பெண்மை இது. நாணம் என்னும் தென்றலிலே தொட்டில் கட்டும் பெண்மை இது. அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும். காற்றினிலும் மழையினிலும் கலந்து வைக்க இடியினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றால் ஆடும். ஓய் ஓய் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும்.
என் மனச பறி கொடுத்த உன் மனசில் இடம் முடிச்சே கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே என் மனச பறி கொடுத்த உன் மனசில் இடம் முடிச்சேன் என் மனச பறி கொடுத்த உன் மனசில் இடம் முடிச்சேன் கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே என் மனச பறி கொடுத்த சின்ன கண்ணு ரெண்டும் என்னை பத்தாட வண்ண வண்ண கண்ணுகளில் காதல் முத்தாட சின்ன சின்ன கண்ணு ரெண்டும் என்னை பத்தாட வண்ண வண்ண கண்ணுகளில் காதல் முத்தாட ஒரு தோடி நெஞ்சுக்குள்ளே ஒரு கோடி நெஞ்சுக்குள்ளே ஒரு கோடி வைத்தாழகே அருகே வரலாமா அட வந்தால் என்ன பக்கம் இனிமேலும் என்ன வைக்கும் உன் முதல் தண்ணில் முதல் கட்டி சாதாரணமாகும் என் மனச பறி கொடுத்த உன் மனசில் இடம் முடித்தே என் மனச பறி கொடுத்த உன் மனசில் இடம் முடித்தே கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே என் மனச பறி கொடுத்த பச்சரிசி புன்னகையில் முத்தோ சிந்தாது பக்கா வந்து தொட்டவுடன் மின்னல் மின்னாது பச்சரிசி புன்னகையில் முத்து சிந்தாது பக்கா வந்து தொட்டவுடன் மின்னல் மின்னாது மலரோடு தென்றல் வந்து விளையாடி செல்லும் போது மனதோடு ஆசை வந்து உறவாட வந்தேனமா இளமை இனிமை சுவைத்தேனே இனிமே தினமும் சுகம்தானே கதை சொல்வேனடி வாடே உன்னை கொண்டாடுவே நானே நீ சொல்லி தந்த பாடமெல்லாம் நான் பாடவாம் என் மனச பறி கொடுத்த உன் மனசில் இடம் முடிச்சே என் மனச பறி கொடுத்த உன் மனசில் இடம் முடிச்சே கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே என் மனச பறி கொடுத்த
மணினை போட்டிருப்பார் உலகோர் பணிந்தேன் காட்டிடும் தாயே தமிழ்களை தேடி கட்டும் புகழும் கலைவாணி எதை சமதில் உடனே கலைதேவி கட்டும் புகழும் கலைவாணி எதை சமதில் உடனே கலைதேவி தாயே கலைதேவி மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எனதருமை தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகிறான். மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான். இறைவன் ஆளுகிறான். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகிறான். மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் ஆளுகிறான். இறைவன் ஆளுகிறான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றார். இசையால் அவனை இறங்க செய்வது மனிதன் குணமாகும். இசையால் அவனை இறங்க செய்வது மனிதன் குணமாகும். இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் மனமாகும். இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் மனமாகும். இறைவன் மனமாகும். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் ஆளுகின்றார். சொல்வதை உதட சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. சொல்ல உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. சொல்வதை உதட சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளிருந்தே நீ அருள் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை. உள்ளிருந்தே நீ அருள் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை. ஒன்றும் நடப்பதில்லை. இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றார். இரண்டு மனிதர் சேர்ந்த போதும் எண்ணம் வேறாகும். இரண்டு மனிதர் சேர்ந்த போது எண்ணம் வேறாகும். எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும். எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும். இறைவன் ஒன்றாகும். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகிறான். மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் ஆளுகிறான். இறைவன் ஆளுகிறான். அந்த இறைவன் ஆளுகிறான். அந்த இறைவன் ஆளுகிறான். கடவுள் ஏன் கல்யாணா மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லானா கல்லாய் போன்ற மனிதர்களாலே நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி ஒரு நீதி தேவனின் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவதையின் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வரா
வராது அவன் சாட்சி. கடவுள் கல்லாய் கல்லாய் போன்ற மனிதர் கல்லாலே கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோதித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோதித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் கொண்டை இழந்தான். இரக்கத்தை மறந்தவன் கொண்டு இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் கொண்டை இழந்தான். இன்று எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். இன்று எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். கடவுளையே கல்லாய் கல்லாய் போன்ற மனிதர் கல்லாலே சதி செய்தவன் புத்திசாலி, அதை சரித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி. சதி செய்தவன் புத்திசாலி, அதை சரித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி. உண்மை சொல்லுவன் சரிதான், உண்மையை சொல்பவன் அதிகாரம். உண்மை சொல்லுவன் சரிதான். இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுளே கல்லான மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுளே கல்லான மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஆண்டவன் என்னைக்குமே ஒருத்தருக்காக கொடுக்கறது கிடையாது. நான் கேட்டா எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன். அவர் எதை செஞ்சாலும் எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி தான் செய்வார். இப்போ நீங்கள் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். மண்கொடி தெய்வா
நான் சொன்னபடி இந்த அழகான நந்தவனத்தை வந்து அடைந்து விட்டேன். இந்த இடத்திற்கு வந்தவுடனே சோ என்ற நாதம் கேட்க சொன்னார் நாரதர். ஆனால் காணவில்லை. சத்தா ஆளோலும் என்று குரல் காட்டி இந்த அரும்புணத்தே என்ன இனிமையான குரல். ஆளோலும் சோ நான் சொன்ன மாதிரி இருக்கு குரல். எவ்வளவு இனிமை. இந்த மாதிரி குரலை நான் கேட்டதே கிடையாது. ஆளோலும் என்று குரல் காட்டி இந்த அரும்புணத்தே சேலோடு கண்ணை திணை மீது வைத்திருந்த சிங்காரி தன்னை காலோடு கவல் சேர்த்து அனுராக பூக கலவி செய்தாள். பாலோடு சேர்ந்து பழம்போல் தித்திக்கும் பழுதில்லையே. ஒரு பொன்மானை நான் காண தகதிமிதோம், அம்மானை நான் காண தகதிமிதோம். தலங்கையிட்டால் ஒரு மாறு சங்கீதம் நீ பாடு. தலங்கையிட்டால் ஒரு மாறு சங்கீதம் நீ பாடு. அவள் வெளிகளில் ஒரு பழரசம், அதை காண்பதில் ஒரு நவரசம். ஒரு பொன்மானை நான் காண தகதிமிதோம், ஒரு அம்மானை நான் காண தகதிமிதோம். ஆபத்து தடுமாறி தகமாறி பூமீது விழுந்தனவோ. அதை கண்ட பிரம்மனும் மோகத்தில் தடுமாறி படைத்திட்டு பாவம் தான் உன் கண்களோ. இரண்டு குலத்தை கொண்டு புதிய தம்புராவை வீட்டு சென்றானவன் முன்னேறினான். வீட்டு சென்றான், வீட்டு சென்றான். தலங்கையிட்டால் ஒரு மாறு சங்கீதம் நீ பாடு. அவள் விழிகளில் ஒரு பழரசம், அதை காண்பதில் ஒரு நவரசம். ஒரு பொன்மானை நான் காண தகுதிதோம். இங்கிருந்து பார்த்தா அந்த சோ என்ற அந்த இனிமையான குரலை நோக்கி பார்க்கும் பொழுது அடாடா அந்த வள்ளி எவ்வளவு பலகாக இருக்கிறான். இப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். இவன் அழகை பிடி பாடிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு அழகு அளவு. என்னிரண்டு 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. என்னிரண்டு 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. என்னிரண்டு 16 வயது முன்னிரண்டு மலர் எடுத்தாள் என் மீது தொடுத்தாள். முன்னிரண்டு மலர் எடுத்தாள் என் மீது தொடுத்தாள். முக்கணியும் சக்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தாள். முக்கணியும் சக்கரையும் சேர்த்தெடுத்து
எனக்கு கொடுத்தார். இரண்டு 16 வயது. காலந்த நடையிலை காதலையும் மறந்தாள். காலந்த நடையிலையும் காதலையும் மறந்தாள். காலமகள் பெற்ற மயில் இரவினிலே வளர்ந்தாள். காலமகள் பெற்ற மயில் இரவினிலே மலர்ந்தாள். 16 வயது. சுவர்களுக்குள் தூக்கம் இன்றி கிடந்தோம். சுற்று 4 சுவர்களுக்குள் தூக்கம் இன்றி கிடந்தோம். துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே நடந்தோம். துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே நடந்தோம். 16 வயது. அவள் கண்ணீரண்டில் ஆடுதமா காதல் கொண்ட மனது. 16 வயது. இந்த அழகை பார்த்தவனை இப்பொழுதே ஓடி சென்று அவளை கட்டிப்பிடித்து நெஞ்சோடு அணைத்து அவளுக்கு பல முத்தங்கள் கொடுக்கலாம் என்று மனம் தெரிக்கிறது. ஆனால் நானும் சொல்லியிருக்கிறேன், மானை காண வைத்தங்க சென்று அந்த வழியை கனிமணம் காட்சி விட வேண்டும் என்று. ஆனால் மானையும் தான் போகணும். வானில் முழுமதியை கண்டேன், வனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன்.